திமுக சார்பில் மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் வாரிசுகள் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக தமிழகத்தில் 20 தொகுதிகளில் திமுக களமிறங்குகிறது. அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். சென்னை வடக்கு டாக்டர் கலாநிதி வீராசாமி, MBBS, MS, FRCS, MCH. சென்னை தெற்கு முனைவர் த. சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன், MA, MPhil, PhD. மத்திய சென்னை தயாநிதி மாறன், BA. திருப்பரம்புதூர் TR பாலு, BSc. காஞ்சிபுரம் தனி தொகுதி G. செல்வம், MCom, MPhil, LLB. அரக்கோணம் S. ஜகத் ரட்சகன், PhD. வேலூர் TM கதிர் ஆனந்த், MBA, USA. தருமபுரி டாக்டர் S. செந்தில்குமார், MBBS, MDRD. திருவண்ணாமலை CN அண்ணாதுரை, BCom. கள்ளக்குறிச்சி டாக்டர் தே. கௌதம் சிகாமணி, MS ஆர்த்தோ. சேலம் SR பார்த்திபன், MA, BL. நீலகிரி தனி தொகுதி ஆ. ராசா, BSc, ML. பொள்ளாச்சி கு. சண்முகசுந்தரம், BE. திண்டுக்கல் ப. வேலுச்சாமி. கடலூர் TRPS ஸ்ரீ ரமேஷ், BBM. மயிலாடுதுறை சே. ராமலிங்கம், BA. தஞ்சாவூர் SS பழனிமாணிக்கம், MA, BL. தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி, MA. தென்காசி தனி தனுஷ் M. குமார், BE, MBA, MS, LLB. திருநெல்வேலி சா. ஞானதிரவியம் ஆகிய 20 பேர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களையும் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். பூந்தமல்லி தனி தொகுதி ஆ. கிருஷ்ணசாமி, BL. பெரம்பூர் RD சேகர், BCom, BL. திருப்போரூர் செந்தில் என்கிற SR இதயவர்மன், BA. சோளிங்கர் ஆ. அசோகன், BA. குடியாத்தம் தனி தொகுதி S. காத்தவராயன். ஆம்பூர் ஆ. சே. வில்வநாதன். ஒசூர் SA சத்யா. பாப்பிரெட்டிப்பட்டி ஆவண்ணா மணி, BCom, BL. அரூர் தனி தொகுதி சே. கிருஷ்ணகுமார், BE, சிவில். நிலக்கோட்டை தனி சி. சவுந்தரபாண்டியன், BA, BL. திருவாரூர் பூண்டி கே. கலைவாணன். தஞ்சாவூர் TKG நீலமேகம். மானாமதுரை தனி தொகுதி கரு. காசிலிங்கம் என்கிற இலக்கியதாசன், MA, PhD. ஆண்டிப்பட்டி A. மகாராஜன். பெரியகுளம் தனி தொகுதி KS சரவணகுமார், BE, MBA. பரமக்குடி தனி தொகுதி ச. சம்பத்குமார், MBA. சாத்தூர் SV சீனிவாசன், BCom. விளாத்திக்குளம் AC ஜெயக்குமார் ஆகிய 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நான் அறிவித்திருக்கிறேன். இவை தவிர புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வெங்கடேசன் போட்டியிடுவார் என்றும் ஸ்டாலின் அறிவித்தார். வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்பு கருணாநிதி நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்திய ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிவித்த பின்னரும் நினைவிடத்திற்கு சென்றார். அவருடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சென்று நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். கனிமொழி, ராஜாத்தியம்மாள், செல்வி, துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தினரும் கருணாநிதி நினைவிடத்தில் கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்ற பிறகு மெரினாவில் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். இந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என்றால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அராஜகமான அதிமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வருகின்ற வகையிலும் மத்தியில் இருக்கின்ற பாசிச மோடி ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற வகையிலும் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான பிரச்சார உத்தியாக இருக்கும். வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியானதால் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் விழாக்கோலம் பூண்டது.
காலை முதலே தொண்டர்கள் குவிய தொடங்கியதால் திருவிழா போல் காட்சியளித்தது. இதேபோல் பல்வேறு பகுதியிலும் திமுகவினர் உற்சாகத்தில் உள்ளனர். குறிப்பாக கனிமொழி போட்டியிடும் தூத்துக்குடி தொகுதியில் கொண்டாட்டங்கள் களைகட்டின. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளும் வேட்பாளர்களை உறுதி செய்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளில் சிதம்பரத்தில் அதன் தலைவர் திருமாவளவனும், விழுப்புரத்தில் அதன் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர். சிதம்பரம் தனி தொகுதியில் நான் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறேன். 2 தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் விழுப்புரம் தனி தொகுதியில் போட்டியிடுவதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மதுரையில் வெங்கடேசனும், கோவையில் முன்னாள் MP நடராஜனும் போட்டியிட உள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் செல்வராஜ் நாகையிலும், சுப்பராயன் திருப்பூரிலும் களமிறங்குகின்றனர். மதிமுக பொருளாளர் கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதியில் போட்டியிட உள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். இதேபோல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் களமிறங்குகிறார்.